ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட் டு மஸ்கட் சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது வேர்க்கடலை சாட் மசாலா. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். இது பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துடலாம், இல்லை வீட்லேயும் சாப்பிட வைக்கலாம். நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். ரொம்ப சுலபம் செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். 15 to 20 மினிட்ஸு. நான் ஒரு அரௌண்டு 120 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு வர மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும், அடல்ட்டு கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 8 ஹவர்ஸ் நான் சோக் பண்ணியிருக்கேன். நல்லா 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பின்னாடி இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சாச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. வேர்க்கடலை வேகிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இதுக்கு ஆனியன், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர், தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். நான் இதில் லைட்டாக சீரகத்தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு சாட் மசாலா வேணுன்னா லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அது நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம ஆனியனோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் சேர்த்தியாச்சு. லைட்டாக எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கோம். வேர்க்கடலையும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. எனக்கு 15 மினிட்ஸ் எடுத்துச்சு, நல்லா பாயில் ஆகிடுச்சு. இனி நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனியனோட. நல்லா ஒரு 1 மினிட் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே நம்ம வேர்க்கடலை பாயில் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இனி வேர்க்கடையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாருங்கள், ஒரு புதுசாக ஒரு கை வருது, வளையல் போட்ட கை. அவங்களுக்கு டச்சப் கொடுக்கறனா ரொம்ப பிடிக்கும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம சிம்பிள் வேர்க்கடலை சாட் மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலாவெல்லாம் வேர்க்கடலையில் அப்ளை ஆக வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சாட் மசாலா ரெடி. வாங்க சுவைக்கலாம். நன்றி.